இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆட்சிகள் மாறினால் காட்சிகளும் மாறும் என்று சொல்வார்கள். அதுபோல தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் புதிதாக ஒரு ஆட்சி அமைந்துள்ளது. ஆட்சி அமைந்த நேரத்தில் அங்கு காட்சிகள் மாற ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக திருமண்டலத்தில் பணியாற்றுகின்ற ஆயர் பெருமக்கள் பணி மாற்றம் செய்யப்பட துவங்கி இருக்கிறார்கள். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஏராளமான துறைகள் இருக்கிறது. அந்த துறைகளுக்குரிய செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தகவல் வந்திருக்கிறது. அதுபோல ஏராளமான ஆயர்களும் மாற்றப்பட வேண்டும் என்று புதிதாக வந்திருக்கிற நிர்வாகம் விரும்பி இருக்கிறது. அதற்காக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல கமிஷனரி அவர்களை அணுகிய பொழுது ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே மாதம் வரைக்கும் சற்று பொறுத்து விட்டு அதற்கு பிறகு நம்மள நீங்க மாறுதல் கொடுக்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா, ஆயர் பெருமக்களுடைய பிள்ளைகள்லாம் அனுப்புவாங்க, படித்து கொண்டிருப்பாங்க. இந்த கல்வி ஆண்டு முடிவதற்குள் நீங்க மாத்தினீங்கன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. சோ அதனால அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களும் பாத்தீங்கன்னா அதை கேட்கிறார்களா இல்லை என்றால் மாறுதல் இருக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஆயர்கள் விஷயத்துல இந்த பழிவாங்கும் படலம் என்பதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா மாறி மாறி அவங்க செஞ்சாங்க நாங்க செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ஒருபடி மேலே போய் அவர்கள் செய்தாலும் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இந்த நிர்வாகம் அந்த முடிவு எடுத்தால் மிகவும் நன்றாக வரவேற்கத்தக்கதாக இருக்கும். குறிப்பாக வயதான ஆயர்கள், மூத்த ஆயர்களை தயவு செய்து கொஞ்சம் சாஃப்டா அனுப்பணும், ஹேண்டில் பண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா இரண்டு நிர்வாகம் தான் மாறி மாறி வருது. ஒரு திருப்ப எங்க இருக்காங்க, அது திருப்ப அங்க போறாங்க. ஸோ எந்த நிர்வாகம் ஆட்சியில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஃபேவரா தான் பண்ணுவாங்க. ஆயர்கள் நிறைய பேர் பயந்துட்டே கூட என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ அதனால சற்று நிதானத்துடன் கவனத்துடன் ஆயர்களுடைய பணி மாறுதலை கையாளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் எல்லாவற்றுக்கும் கரஸ்பாண்டன்ஸும் போட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனா முறையாக அதுக்குரிய பணி நியமனம் வரவில்லை, அவர்களுடைய கையில் வரவில்லை. அதனால போய் சேரலன்னு சொல்லி என்ன பண்றோம், கேள்விப்படுறோம். காரணம் என்னன்னா, அங்கேயும் நிறைய போட்டிகள் இருக்கும். யாருக்கு கொடுப்பது யாருக்கு கொடுக்காமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போடுறதுனால அவர்களுக்கும் பணி நியமனம் கிடைக்கவில்லை, அவர்களும் போய் சேரவில்லைன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஆனா சீக்கிரம் அனுப்பிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. தற்பொழுது ஒரு மிக முக்கியமான, அதாவது திருமண்டலத்தில் உள்ள இந்த மருத்துவமனைகளுக்கான டிபார்ட்மெண்ட் அதுக்குடைய தலைவராக பாத்தீங்கன்னா, வெள்ளாளன்மலை மண்ணிலிருந்து திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பரமக்குறிச்சியில் தம்பி மருத்துவமனை என்று சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னார்வத்தோடு சேவை நோக்கோடு செய்து வருகின்ற டாக்டர் தம்பிராஜ் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. தம்பி டாக்டர் அவர்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலாக இந்த திருமண்டல அரசியலே இருக்காங்க. ஏராளமான ஏற்றத்தாழ்வுகளையும் சந்தித்தவங்க. நானும் டாக்டர் அவர்களும் தொடர்ந்து என்ன பண்ணுவோம், நாங்க பேசுவோம். குறிப்பாக பார்த்தோன்னா எனக்கு ஏராளமான வகையில பார்த்தோன்னா சப்போர்ட்டா இருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் இந்த அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தாங்க. அதாவது நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான மணிக்கணக்கில் அங்க டாக்டர் நேரமே இருக்காது. அதாவது நைட் 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த நேரத்திலையும் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆலோசனைகள் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வலைதளத்துல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தையும் இந்த அரசியல் நிகழ்வுகளையும் பேசுறதுக்கு ரொம்ப ஏதுவா இருந்தது. இந்த தருணத்துல டாக்டர் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அவர்களும் பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மருத்துவமனைகள்லாம் பாத்தீங்கன்னா பொலிவிழந்து போயிருக்கிறது. எனவே உங்கள் தலைமையில் வந்திருக்கின்ற இந்த மருத்துவ நிர்வாகம் அவை அனைத்தையும், குறிப்பாக நமது நாசிரியத்தில் உள்ள லூகா மருத்துவமனையை நீங்க தயவு செய்து டெவலப் பண்ணோம். அதற்கு நாசிரியத் ஐயா டாக்டர் நாசிரியத் தான். அதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அளவுக்கு நீங்க கொண்டு வரலாம். அது நமக்கு கண்டிப்பா முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா நமது மக்களே பாத்தீங்கன்னா எல்லாரும் அங்க ஜெயராஜ் அன்னபாக்கிய மருத்துவமனைக்கு வராங்க, இல்லாட்ட பெல் ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. ஸோ மருத்துவமனை நம்மகிட்ட இருக்கு, இடங்கள் இருக்குது. ஸோ தயவு செய்து உங்களுடைய இந்த 3 ஆண்டுகள் நீங்க இருக்க போறீங்க, அந்த லூக்கா மருத்துவமனையை மிக சிறப்பான ஒரு மருத்துவமனையாக எல்லா மருத்துவங்களும் கிடைக்கின்ற அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற ஒரு மருத்துவமனை, ஏற்கனவே பெயர் பெற்ற மருத்துவமனை தான் தற்பொழுது பொலிவு எழுந்திருக்கதை நீங்க என்ன பண்ணணும், மீண்டும் பொலிவு பெற செய்ய வேண்டும். நாசிரியத்து மக்கள் அனைவரும் அணி பாகுபாடு இல்லாமல் இந்த காரியத்தில் நீங்கள் டாக்டர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சோ அது போல இந்த நேரத்துல எனக்கு கடந்த 1.5 வருடமாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண உடற்கல்வி ஆசிரியராக காலை பள்ளிக்கு விட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போற ஒரு நபராக நான் இருந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். ஏராளமான நல்ல உள்ளங்கள் என்னை தாங்கி இருக்கிறார்கள்.
எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், எனக்கு அடைக்கலமாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அதில் முக்கியமானவர்கள் சாயர்புரத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவர்கள். அதாவது நான் வலைதளங்கள்ல பேச ஆரம்பிக்கும் போது ஏராளமான எதிர்ப்புகள், ஏராளமான ஏளன சொற்கள், ஏராளமான அவச்சொற்கள் வந்த போது பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் தான் முதலாக என்ன பண்ணாங்க, தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்க. அது போல அண்ணன் நான் பேசினேன் நேரடியாக. அதாவது நான் சென்னையில இருந்து நேரடியாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சாயர்புரம் மண்டல தான் என்ன பண்ணேன், கால வைத்தேன். அண்ணன் எங்க பேட்டி எடுத்து போட்டேன். அதற்கு பிறகு அண்ணனுடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ணனும் பாத்தீங்கன்னா ஏராளமான சமயங்கள் நான் சோர்ந்து போற நேரத்திலையும் பத்தி, அதாவது பொருளாதாரத்திலையும் சரி, எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ணனுடைய இந்த அரசியல் பயணமும் வருங்காலங்களிலும் பாத்தீங்கன்னா எந்த விதமான சோர்வுக்கும் இடம் கொடுக்காமல் நீங்க தொடர்ந்து இந்த சாயர்புரம் மண்ணுக்காகவும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்காகவும் செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பண்டாரன் செட்டிவிலையை சேர்ந்த தற்பொழுது திருமண்டல பெருமேடு உறுப்பினராகவும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் எடிசன் அவர்கள். சென்னையில நான் இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா முதலாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய பொழுது அண்ணனை தான் நான் சென்று சந்தித்தேன். அண்ணனுடைய அந்த திருநெல்வேலி திருமண்டல அரசியலை நான் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே ஒரு மாற்று அரசியலுக்கான மனிதராக நான் தேர்ந்து செய்தது பாத்தீங்கன்னா அண்ணன் எடிசன் அவர்கள் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சிறு குழப்பங்கள் இங்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய அணியில பயணம் செஞ்சாங்க. ஆனா அண்ணனுடைய கார்ல பாத்தீங்கன்னா நான் ஏராளமான இடங்களுக்கு பயணம் செஞ்சிருக்கோம். அண்ணன் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு ஏராளமான விஷயங்கள் பேசிக்கிட்டே போவோம். கடந்த அரசியல் நிலைகள், அது போல உலக நிலைகள், என்னை குறித்தும் பாத்தீங்கன்னா நிறைய விசாரிச்சிருக்காங்க. எங்க வீட்டு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, என்ன வந்து கார்ல போட்டு போவாங்க. சோ அப்படி ஒரு அண்ணனை நான் பெற்றது உண்மையிலே நான் செய்த பாக்கியம் என்று நினைக்கிறேன். அண்ணனும் பாத்தீங்கன்னா இப்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல அரசியல்ல ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ணனுடைய கைடன்ஸ், அண்ணனுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துக்கும் தொடர்ந்து நட்புறவோடு எனக்கும் எங்களுடைய நட்பும் தொடரும் என்று நான் நம்புகிறேன். அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா முதலூரை சேர்ந்த திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தற்பொழுது சென்னையில் வசித்து வருகின்ற அண்ணன் ஜெயராஜா அவர்கள். ஜெயராஜா அண்ணனும் பாத்தீங்கன்னா மிக ஒரு அருமையான ஒரு சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. அண்ணனும் பாத்தீங்கன்னா அதாவது நான் சோர்ந்து போயிருக்க நேரத்துல தான் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களாவே என்ன பண்ணுவாங்க, தொலைபேசியில வந்து பேசி பிரதர் நாங்க இப்படி என்ன பண்றோம், முதலூரை சேர்ந்தவங்க சென்னையில இருக்கோம், உங்களுடைய வீடியோ எல்லாம் நாங்க பாக்குறோம், நல்லா பேசுறீங்க, தொடர்ந்து பேசுங்க, கண்டிப்பா மாற்ற வரேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, உற்சாகப்படுத்தினாங்க. அது போல அண்ணனும் பாத்தீங்கன்னா ஏராளமான சமயங்கள் நான் சோர்ந்து இருக்கும் பொழுது எனக்கு கை கொடுத்து என்ன தூக்கி விட்டாங்க. இப்போ அண்ணன்லாம் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு வலைதளத்திலேயோ தொடர்ந்து பேசியிருக்க முடியாது. இந்த அரசியல் மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பாக இருந்திருக்காது. எனவே இந்த நேரத்துல அண்ணன் ஜெயராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்னொரு முக்கியமான நபர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஆடிட்டர் பொன்பாண்டி அவர்கள். அண்ணன் பொன்பாண்டி அவர்களும் பாத்தீங்கன்னா என்னை வந்து தொலைபேசி மூலமாக தான் தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு நீங்க இப்பவும் பேசுறீங்க, நாங்க கிட்டத்தட்ட 21 வருடமாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் முன்னேற வேண்டும் என்பதற்காக, மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், உபவாச ஜெபம் ஜெபித்துக் கொண்டிருக்கோம் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு அண்ணனுக்கும் எனக்குமான நட்பு தொடர்ந்தது. ஜெபத்துல ரொம்ப என்ன பண்ணுவாங்க, என்ன தாங்குவாங்க. அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் மோகன் சி லாசரஸ் அண்ணன்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணாங்க, என்ன சேர்த்தாங்க. அவங்க மூலமா தான் என்னுடைய வலைதளத்துல அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பேசினாங்க. இந்த நேரத்துல அண்ணன் பொன்பாண்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பாத்தீங்கன்னா ஜெபத்துல தொடர்ந்து என்னை தாங்குகின்ற, அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா போன்ல என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, ஜோம்னுங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போகாதுன்னு சொல்லி தாங்குகிற அண்ணன் நெல்லை குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்னொரு முக்கியமான நபர் தற்பொழுது திருமண்டல பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் வட்டங்கள் ஜான்சன் அவர்களும் அப்படிதான். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, தொலைபேசியில தான் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. பிரதர் நீங்க பயப்படாதீங்க, தொடர்ந்து என்ன பண்ணுங்க, பேசுங்க, உங்களை பற்றி வலைதளத்துல வந்து தவறா போடுறாங்க, இருந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க, தொடர்ந்து பேசுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, என்ன உற்சாகப்படுத்தினாங்க. அதுபோல அவர்களும் தன்னுடைய ஆபீஸ்க்கு அழைச்சு என்ன பண்ணாங்க, என்ன வந்து ஆதரித்தார்கள். குறிப்பாக இந்த ஆன்டி டிஎஸ்எஃப் அப்படிங்கிற மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே அண்ணன் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப கூட்டம் போட்டோம், அவங்களை தலைவராக தேர்ந்தெடுத்தோம். ஸோ அது போல பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் என்ன பண்ணாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்க. கடைசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடுகள் மாறி இருந்தாலும் இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கும் எனக்குமான நட்பு தொடர்புகிறது. அது போல பாத்தீங்கன்னா அண்ணன் எபிலேசர் மங்கள்ராஜ் அவர்களும் நான் தான் பாத்தீங்கன்னா அதிகமா டிராவல் பண்ணுவோம், நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், போன்ல பேசிட்டே இருப்போம், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கேட்டுட்டே இருப்போம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நேரில் சென்று என்ன பண்ண அண்ணனை சந்தித்தோம். ஸோ அண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த மாற்றத்துக்கான ஒரு மனிதர்களை கொண்டு வருவதற்கு எனக்கு மிகவும் உதவியாக இருந்தாங்க. சோ அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல புதுக்கோட்டையை சேர்ந்த அண்ணன் ஆல்வின் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு, திருமண்டலத்தின் மேல் அக்கறை கொண்ட ஒரு மனிதர். புதுக்கோட்டையில் நடக்கிற விஷயங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திருமண்டலமே மாற்றம் வர வேண்டும் என்றால் உங்களை போன்ற ஒரு நபர் வர வேண்டும் என்று என்னை அதிகமாக ஆதரித்தவர், அதிகமாக உற்சாகப்படுத்தியவர் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதுபோல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் பொருளாளர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எங்க வீட்டுக்கே நேரடியாக வந்து என்ன பண்ணாங்க, என்ன பார்த்தாங்க, பார்த்து என்ன பண்ணாங்க, அவர்கள் கடந்த காலங்களில் செய்த அந்த செயல்பாட்டை கூறி உங்களை போன்ற மாற்றத்துக்கான மனிதர்கள் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எங்க கூட வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பொருளாளராக தொடர்றாங்க. நிறைய அதாவது புரட்சிகரமான எண்ணங்களை கொண்டவர், புரட்சிகரமான ஒரு வழிகாட்டுதல் எனக்கு கொடுத்தவர் அண்ணன் அவர்கள். அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல தம்பி ஜாய்சன், சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜாய்சன் அவர்கள் ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோர்ந்தா இருந்தாலும் போன் போட்டு அண்ணே இல்லனே கண்டிப்பா என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துற தம்பி ஜாய்சன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இங்க மிக முக்கியமான ஒரு நபர் யார் என்றால் சினாடு. சினாடு என்றாலே வந்து பாத்தீங்கன்னா நமது ஒய்யாங்குடியை சேர்ந்த அண்ணன் சாமுவேல் அவர்கள் தான். அண்ணன் சாமுவேல் அவர்களும் பாத்தீங்கன்னா எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அக்கா அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, முதலாவது என்னை தொடர்பு கொண்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளா பேசிருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க கேட்டாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன தொடர்பு கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி என்ன பண்றேன், நான் ஒரு மாற்றத்துக்கான மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன், அது நீங்களும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணேன், அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒய்யாங்குடியில் பேச சந்தித்தேன். அண்ணன் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த சினாடு, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல அரசியல் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதற்கு பிறகுதான் அண்ணனுடைய வழிகாட்டுதல் இந்த சினாடே மொத்தமாக மாற்ற வேண்டும், அங்கிருந்தான் பிரச்சனை ஆரம்பிச்சு சொன்னாங்க. அவர்களுடைய பயணமும் எனக்கு மிக முக்கியமானது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாராங்கால் வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன், போய் அண்ணனுடைய வீட்டுல, அதாவது அவங்க வீட்டுல சாப்பிட்டுருக்கேன். அண்ணனும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் ஷாட். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமண்டல அரசியல தேவையில்லை, சந்தோஷமா நிம்மதியா என்ன பண்ணலாம், வீட்டுல உட்காந்துட்டு சம்பாதித்ததை வந்து என்ன பண்ணணும், உட்கார்ந்து சாப்பிட்டாலும் இன்னும் 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள். ஆனாலும் இந்த திருமண தூய்மையான அரசியல் வேண்டும் என்று இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்காங்க. அண்ணன் அவர்களும் என்ன ரொம்ப நல்லா ரொம்ப தாங்கியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களை வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்து தாங்கியிருக்காங்க. அதுபோல அக்கா அவர்களுக்கும் அவங்க கையில நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் திணறி போனோம், என்ன செய்வதுன்னு தெரியாமல். அப்போதுதான் பாத்தீங்கன்னா அறிமுகமானவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நெல்லையை சேர்ந்த தேவா கார்பில் ஜெபராஜன் அவர்கள். அண்ணன் வந்து ஒரு போன்ல தான் பேசும்போது உடனடியாக என்ன பண்ணாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணி திரும்ப எனக்கு லைன்ல வந்து ஸோ இந்த பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு நான் சொல்லும்போது உடனடியாக ஏற்றுக்கொண்டாங்க. அண்ணன் மூலமா தான் பாத்தீங்கன்னா நமது சென்னையை சேர்ந்த அன்றைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்வைசராக இருந்த ஜோசப் ரெஜினால் ஐசக் அண்ணன் அவர்களையும் சந்தித்தேன். அவர்களுக்கு நன்றி சொல்றேன். அண்ணனும் பாத்தீங்கன்னா அந்த ஆயர்கள் மாற்றத்துல ஆயர்களுக்கு சம்பளம் நிறுத்தப்பட்ட பொழுது ஜோசப் அண்ணன் தான் என்ன பண்ணாங்க, சம்பளம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி போட வச்சாங்க. அதுபோல தேவகாபில் ராஜன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பிறகும் இந்த திருமண்டல தேர்தலை நடத்தியதுக்கு முழு காரணம் அண்ணன் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க உண்மையிலே தன்னுடைய கை காசை போட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணாங்க, அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. யாரும் செய்ய மாட்டாங்க, அண்ணன் தான் செஞ்சாங்க. அதுதான் காரணம், இந்த திருமண்டல தேர்தல் நடத்துக்கு முழு காரணம், முதல் காரணம் அண்ணன் தேவாகபில் ராஜன் அவர்கள் தான். அதுபோல எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நண்பராக, ஒரு நல்ல குடும்ப உறுப்பினராக, ஒரு சகோதராக கிடைச்சிருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சந்திர சார் அவர்களுக்கு, அவர் இந்த குடும்ப நண்பர், குடும்ப உறவினர். அண்ணன் சாரும் பாத்தீங்கன்னா சார் கூட நான் வந்து கால்வெளியில ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுபோல எங்களுடைய வெள்ளாளமலை பள்ளியில மிக சிறந்த ஒரு பணியாற்றியவர். அந்த பள்ளியோட ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 600க்கு மேல கொண்டு வந்தாங்க. நிறைய தன்னுடைய கை காசை போட்டு என்ன பண்ணாங்க, அந்த பள்ளியை டெவலப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற சந்திர சார் அவர்களும் பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அதுபோல இப்பவும் பாத்தீங்கன்னா டிசியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த எஜுகேஷன் விஷயத்த என்ன பண்ணுவாங்க, தலையிட்டு சிறப்பாக செய்வாங்க நம்புறேன். சாரும் பாத்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வரும்போதும் நாங்க டெய்லி என்ன பண்ணுவோம், சார் தான் நிறைய பேசுவாங்க, அவரை போய் பாருங்க, இவரை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க, சரியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தை சார்ந்த விஷயங்களை எனக்கு கைடன்ஸ் பண்றது, அதுல எங்கெங்க கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு வலைதளங்கள்ல பேசுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர் சந்திர சார் அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல முன்னாள் பொருளாளர், முன்னாள் லை செயலர் அண்ணன் மோகன் அருமை நாயகம் அவர்களும் பாத்தீங்கன்னா அதை எல்லாரும், அதாவது ஆச்சரியமா இருக்கும் இவங்க என்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. குறிப்பாக வந்து இந்த திருமண்டல கட்டடம் கட்டியதுல பாத்தீங்கன்னா நடைபெற்ற ஊழல்கள், அங்க நடக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது போல பாத்தீங்கன்னா அந்த வங்கி பரிவர்த்தனைகள் மாறினது, அது போல பாத்தீங்கன்னா எவ்வளவு கையாடல் நடைபெற்றிருக்குது, எப்படி நமது திருமண்டல சொத்துக்கள் காணிக்கைகள் வீணாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனாலதான் என்ன பண்ண நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வலைதளத்துல கரெக்டா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது கரெக்டா ஆதாரபூர்வமாக பேச முடிந்ததுக்கு ஒரு காரணம் அண்ணனும் தான். ஸோ அண்ணனும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாங்க. அண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வரும்பொழுது பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல கமிஷனரி வரப்பிரசாத் ஐயாவை நான் சந்தித்தேன், பேட்டிலாம் எடுத்தேன். அப்ப எல்லாருக்கும் பயங்கர ஷாக், எப்படி இவரு போய் கமிஷனர்லாம் சந்திக்காருன்னு நினைச்சாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு மனிதர் எனக்கு ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க, திரு யாபேஸ் அவர்கள். அது போல பாத்தீங்கன்னா நாசிரியத்தில் இருக்கின்ற
திரு ராபின் பிரிட்டோ இவர்களுடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் எனக்கு தொடர்கிறது. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல மிக முக்கியமான ஒரு நபர், கடைசி நேரங்கள் வலைதளங்களில் நான் விமர்சனம் செய்தாலும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்களும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நான் முன்னேன்னா ஐயாவோட தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுவேன், நேரடியா பேசுவேன். நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன், ஐயாவும் செஞ்சாங்க. ஆனா சில விஷயங்கள் கேட்காம போயிட்டாங்க. சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய காயங்களை தனக்குள் வாங்கி கொண்டு ஏராளமான வழிகளோட தான் என்ன பண்ணாங்க இந்த திருமண தேர்தலை நடத்தினாங்க. நானும் ஐயாவுக்கு என்ன பண்ணேன் சப்போர்ட்டிங்கா இருந்தேன். ஐயாவும் எனக்கு என்ன பண்ணாங்க நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டா இருந்தாங்க. குறிப்பாக அந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பணியாற்றுவதற்கு நிறைய பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் எதுவும் வராதபடி பாத்துட்டாங்க. கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் பெட்டிஷன் போட்டாங்க, சிஓடி ஆபீஸ் பெட்டிஷன் போடுவாங்க, எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஐயா தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அப்படி தட்டி தட்டி விட்டுருவாங்க. அந்த நேரத்துல மேனேஜரா இருந்த திரு பிரபாகரன் சார் அவர்களும் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுக்காம என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் கார்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர் அன்பர்தாஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருந்ததுல டெய்லி நாங்க பேசுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் என்ன வந்துட்டு இருக்கு எல்லாம் பேசுவோம், தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தோம். அண்ணன் இப்ப கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க. ஏன்னா அண்ணன் பேசணும் ஒரு ஆடியோ நான் போட்டுவிட்டேன். ஏன்னா சில சமயங்கள்ல வேற வழி இல்லை. சிலருடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்காக ஊடகம் என்ற முறையில வந்து பாத்தீங்கன்னா நட்பு பெரிதா உண்மை பெரிதா என்று நான் பார்க்கும் பொழுது உண்மைதான் சத்தியம்தான் பெரிது என்று நினைத்து அந்த நட்பு ஒருவேளை வந்து தவறான புரிதல்களால் சிறு தடைப்பட்டாலும் உலகத்துக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக நானும் அன்பர்தாசனும் பேசின ஆடியோ போட்டேன். அண்ணனும் கோவத்துல தான் இருப்பாங்க. இருந்தாலும் அண்ணனுடைய பணி பாராட்டத்துக்குது. இந்த திருமணத்துக்கு நிறைய அண்ணன் இருக்காங்க, பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நேர்மையான மனிதர். அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போல இங்க ஒரு முக்கியமான ஒரு மீடியாவை நான் வந்து பதிவிட விரும்புகிறேன். ஷெப்பர்ட் வாய்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டீம் என்ன பண்ணாங்க, ஒரு சகோதரர்கள் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, என்னை பற்றியே பேசுவாங்க. என்னை பற்றியே என்ன பண்ணுவாங்க, என் போட்டோவை போட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன போட்டு பிரபலமாயிட்டாங்க. பட்டி தொட்டி எல்லாம் என்னை கொண்டு சேர்த்தது பாத்தீங்கன்னா பிரம்பு அப்படிங்கிற ஒரு சேனலை தவிர்த்து ஷெப்பர்ட் வாய்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அது நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதாவது இவங்க என்ன தப்பா பேச என்ன பண்ணிச்சு, மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனை ஏற்படுத்திச்சு. யூடியூப் சேனல் நடத்திய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுங்க, அதாவது நிப்பாட்டாதீங்க. தற்பொழுது நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தாலும் ஆளுங்கட்சியினுடைய அந்த செயல்பாடுகளை நாகரிகமான முறையில் என்ன பண்ணலாம், நீங்க விமர்சனம் செய்யலாம். அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான அந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்து என்ன பண்ணலாம், தொடர்ந்து வலைதளத்தில் பேசலாம். இங்கு மிக மிக முக்கியமாக நான் குறிப்பிடத்தக்க ஒரு நபர் யார் அப்படின்னா, வெள்ளாளர் நிலையைச் சேர்ந்த அன்பு சகோதரர் தம்பி ராஜேஷ் அவர்கள். ராஜேஷ் இல்லை என்றால் நிச்சயமாக நான் மிகவும் திண்டாடி போயிருப்பேன், திணறி போயிருப்பேன் என்று சொல்லலாம். எனது தம்பியின் நண்பர், அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. என்னுடைய தம்பியும் வரும். அது போல பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து அவ்வளவு க்ளோஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியை சேர்ந்தவர் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக என்னை போஷித்தவர், இந்த பசி எறிந்து உணவு கொடுப்பவர் ஆண்டவர்னு சொல்லிருக்காங்களா, அது போல பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா பசி இல்லாமல் பார்த்து கொண்ட அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போல ஏராளமான ஆயர் பெருமக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமானவர் எனக்கு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. முக்கியமா பிரேயர் பண்றோம்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுறீங்க, திருமணத்துக்காக பேசுறீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி பேசுறீங்க. ஸோ நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றதுல தொடர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ அவருடைய ப்ரேயரும் கண்டிப்பா என்ன பண்ணும், எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணி. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு என்னை வந்து வழிநடத்தியது. எல்லா ஆயர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போல ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. அது போல தலைமை ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு முன்னாள் தாளாளர்கள் ஏராளமான பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதாவது ஆச்சரியமா இருக்கும், இவர்கள்லாம் என்ன வந்து தொடர்பு கொண்டு பேசுறாங்கன்னு சொல்லி அனுப்பணும். ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்கும். சோ அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல திருமண்டல மீட்பு இயக்கத்தின் அனைத்து சொந்தங்களுக்கும், திருமண்டல மீட்பு இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினராக இருக்கிறவங்க மட்டும் தான் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் நண்பர்கள் இல்லை, ஏராளமான நண்பர்கள். வட்டக்குள் ஜான்சன் அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது எல்லாரும் ஓட்டு போட்டு வந்து லே செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, பெரம்பு சேனல் அவரே என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மதிப்பையும் ஒரு மாண்பையும் ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏராளமான மனிதர்கள், ஏராளமான சகோதர சகோதரிகள் இந்த பெரும்பு சேனல்ல நீங்க பார்த்தீங்க, தாங்குனீங்க. சோ நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்க, மற்றவர்களுக்கும் தெரிய செஞ்சீங்க. அது போல இந்த திருமண மீட்பு இயக்கத்துல நேரடியாக வந்து கிட்டத்தட்ட அந்த ஆசிரியர் மீட்டிங்ல 300 பேர் கலந்துக்கிட்டீங்க. அது போக ஏராளமான சகோதர சகோதரிகள் எனக்கு ஆலோசனை கொடுத்தீங்க. உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக குறிப்பாக எனது குடும்பத்து உறுப்பினர்களுக்கு, இப்ப எங்க அம்மா எல்லாம் வயசானவங்க எப்பவுமே நினைப்பாங்கன்னா பிள்ளைங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் நான் அங்க இருந்தா அந்த மாதிரி வலைதளங்கள்ல பேச முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு என்ன பண்ணாங்க, விட்டு கொடுத்தாங்க. அது போல என்னுடைய மனைவி, அதாவது அவர் சொன்னதே அதுதான், எனக்கு ஒரு வாத்தியார் வேணும், காலையில 9 மணிக்கு போனோம், சாயங்காலம் அனுப்பணும்,
5 மணிக்கு வீட்டுக்கு வர்றமா அழுத சொல்லி என்ன பண்ண விரும்பி என்ன கெட்டாங்க, பாவம் என்ன பண்றது, ஒரு நேரம் வீட்டுல இருக்கிறது இல்ல, ஸ்கூலுக்கும் போறது இல்ல, 1.5 வருஷமா ஸ்கூலுக்கு போல, அதே மாதிரி வீட்டுல எல்லாம் சென்னையில உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கான ஒரு காரியத்தில் நான் இறங்கி இருப்பதால், ஈடுபட்டதால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எனக்கு அனுமதி கொடுத்த என் மனைவிக்கும், அது போல பாத்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கும், சின்ன பையன்லாம் இருக்கிறான், அது உங்களுக்கு தெரியும் நடந்த சம்பவங்கள்லாம், ஏராளமான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், விபத்துகள், ஆபத்துகள் எல்லாத்திலிருந்தும் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார். என்னுடைய குடும்பமும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க. எனது குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இங்கு மிக முக்கியமான ஒரு அணியினருக்கு நான் ஒரு சில அட்வைஸ் அப்படின்னு சொல்றதை விட பாத்தீங்கன்னா ஒரு அக்கறையாக சில வார்த்தைகளை சொல்கிறேன். டிஎஸ்எஃப் அணி, நீங்கள் தற்பொழுது தோல்வியுற்றதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். இந்த திருமண்டலத்தை நிர்வாகம் செய்கின்ற வாய்ப்பை கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். எனவே இது நீங்கள் ஒரு தோல்வியாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து என்ன பண்ணி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். ஆனால் வழக்குகளுக்காக கோர்ட்ல போய் நிற்கிறதுக்கு, அது போல எதிர்த்து தேவையில்லாத அரசியல் பண்றதை விட்டுவிட்டு மக்களிடத்தில் சென்று நீங்கள் நல்ல மதிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அதாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நான் ஒரு சகோதரனாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களால பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பாதிக்கப்பட்டவன். அது போல என்னுடைய வலைதளம் மூலமாக அதிகமா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, சொன்னாங்க இவன் என்ன 2 வீடியோ போடுவான், 3 வீடியோ போடுவான், போயிடுவான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஏளனமாக நினைத்தாங்க. சொல்லுவாங்கல்ல, அந்த சிறு திரும்பும் பல்குத்துன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு அக்கறையோட சொல்கிறேன், தயவு செய்து இனிமேல் ஒரு ஆட்சி வந்து விட்டது, ஒரு நிர்வாகம் அமைந்து விட்டது, அவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து எந்த வகையிலும் தொந்தரவு கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும். திரும்ப போய் கோர்ட்ல கேஸ் போட்டு திரும்ப அதை நடத்தி அவர்களை எப்படியாவது ஆட்சியில இருந்து அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இன்னொரு தேர்தல்லாம் சந்திக்கிறதுலாம் நம்மளால முடியாது. ஏன்னா ஏராளமான டெவலப்மெண்ட், ஏராளமான தேவைகள் இருக்குது. நம்ம திருமண்டலம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். கல்வி நிலவயங்கள் என்ன பண்ணும், முன்னேற வேண்டும். ஆலயங்கள் என்ன பண்ணும், ஆண்டவருக்கு ஒரு உகந்த ஒரு பாத்திரமாக ஆலயங்கள் மாற வேண்டும். எனவே தயவு செய்து நீங்க அது மாதிரி உங்க குடும்பத்தின் தொழிலையும் நீங்க பாருங்க. எல்லாரும் இளைஞர்களா இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு, ஆண்டவர் தருவார். சோ அதுவரை காத்திருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கேஸ் போட்டீங்கன்னா இவங்களும் போடுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, பிறகு நாங்க நிர்வாகத்தில் சொல்லி என்ன பண்ணுவாங்க, காணிக்கப்படத்தை தான் எடுத்து செலவு பண்ணுவாங்க. அதற்கு ஒரு காரணகர்த்தாவாக நீங்கள் தயவு செய்து இருக்காதீங்க. கடந்த காலங்கள்ல உங்க பேர் அதிகமாக கெட்டது காரணமே அதுதான். காணிக்கை காசு எடுத்து என்ன பண்றாங்க, செலவு பண்றாங்கன்னு சொல்லி தான் உங்களுடைய பேர் அதிகமாக கெட்டுச்சு. அது போல தப்ப அந்த இங்கிருந்து காணிக்கை காசை எடுத்து திருமண்டல நிர்வாகம் செலவு செய்வதற்கு, கோர்ட்டுகளுக்கு வீணாக வழக்குகளுக்கு செலவு செய்வதற்கு நீங்கள் ஒரு காரணியாக அமையாதவர்களுக்கு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல பெரும்பு அதோடைய செயல்பாடும் குறைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதற்காக நம்ம அடிக்கடி பேசணும்னா, நிச்சயமாக ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக தான் பேசணும். சோ ஒரு நிர்வாகம் வந்து விட்டது, மாற்றம் வந்து விட்டது. சோ இந்த பிரமின் செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கில் த கேம் பிஃபோர் இட் கோ டு டை. அதாவது ஒரு விளையாட்டு தானாவே சாவர்களை நீயே கொண்டு சொல்லுவாங்க. பட் நம்ம கொல்ல வேண்டாம், சாகவும் செய்யாது. கர்த்தருடைய விருதான கிருபையினால தொடரும். ஆனாலும் செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 1.5 வருஷமா ஃபுல்லா மீடியா உட்கார்ந்து பேசி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்தாமல் சற்று தாமதமாகவே சென்று கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முன்னேறுவேன். மிக விரைவாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இந்த ஆசிரியர் பணியை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். புதிதாக வந்திருக்கின்ற நிர்வாகமும் எனக்கு நிச்சயமாக கை கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொலி வாயிலாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நான் இந்த வேலையை விட்டு செல்ல வேண்டும், சில காம்பன்சேட் வேணும் சொல்லி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 10 வருஷம் எனக்கு இருக்குங்கிறதுனால. ஆனா எஸ்டிகராஜன் அவர்கள் இருக்கும்போதே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கால்வெல் ஸ்கூல்ல இருக்கும்போதே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதற்கான வாய்ப்புகள் வந்தது, ஆனாலும் பாத்தீங்கன்னா தவறி விட்டது. அதற்கு பிறகு டிஎஸ்எஃப் நிர்வாகம் நாங்க செய்யறேன்னு சொன்னாங்க, செய்யல. சோ அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இன்னைக்கு வலைதளங்கள்ல ஆட்சி மாற்றம் வரைக்கும் வந்திருக்கு. சோ எனவே இவர்கள் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறேன். என்னை பாத்தீங்கன்னா அழைத்து நான் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், எழுதி கொடுத்துட்டு எனக்கு சில விஷயங்கள் என்ன பண்ணும் செய்யணும், அதை செஞ்சுட்டு நான் கிளம்பிடுவேன். சோ அதற்கு பிறகு இந்த பெரும்பு சேனல் பாத்தீங்கன்னா தேவைப்படும் போது மட்டும் தான் என்ன பண்ணும், கண்டிப்பாக வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த எதிர்கட்சியோ இல்லைன்னா ஒரு ஆலோசனைகள் இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி என்ன பண்ணும், சிறப்பாக செயல்படும். ஆட்சி அதிகாரம் செய்பவர்கள் சரியான பாதையில் சென்றால் பெரும்போல செயல்பட தேவையில்லை. அது போல பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும், செயல்பாட்டில் வர வேண்டும். அங்கேயும் பாத்தீங்கன்னா இப்போ 2 அணிகள் என்பதை தாண்டி திருமண்டல மீட்பு இயக்கம் என்பதும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் தாண்டி நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிட்டு. எனவே அங்க நல்ல தலைவர்கள் வர வேண்டும். நீங்களும் கண்டிப்பாக எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் திருமண்டலத்துக்கான மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதையும் கண்டிப்பாக நிறைவேறும் என்று நம்புகிறேன். அதுபோல எஸ்டிகே ராஜன் அண்ணனுடைய அணியினர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வாக்கு செலுத்திருக்கிறது எப்படி செலுத்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படிதான் என்ன சொன்னாங்க. சோ அப்படி ஒரு வார்த்தையின் மேல் வராம அவங்களுக்கு இவர்கள் பரவாயில்லை என்பது தாண்டி இவர்கள் தான் இருப்பதிலே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு
செயல்பாட்டை நீங்கள் செயல்படியில் கொண்டு வந்து சிறந்த ஒரு நிர்வாகம் என்ற பெயரை பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பு, ஆசை. நமது திருமண்டல் நன்றாக இருக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் அனைத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதாக வரவில்லை. அதிகமாக உழைத்திருக்கின்றோம், அதிகமாக ஜெபித்திருக்கின்றோம், அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த மாற்றத்தை நம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் இன்று பெற்றிருக்கிறது. எப்பொழுதும் சொல்வது போல நான் மீண்டும் சொல்கிறேன், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார், கர்த்தர் ஒருவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் நன்றி. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.